ஒரு வாரமாக சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது வித்தியாசமாக டிஃபன் சாப்பிடுவோம். ம் ஆ என்னது ஹோட்டல் வித்தியாசமா? பரவாயில்லையே, பேரே வித்தியாசமாக இருக்குது. அப்போ உள்ளே போனால் டிஃபனும் வித்தியாசமாக தான் இருக்கும். என்னென்ன மெனு ஐட்டம்னு பார்ப்போமா? ஆஹா, இட்லி, தோசை, பொங்கல், பூரி, மெதுவடை, ஆமை வடை, டீ எல்லாமே இருக்கியா? இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது தான். என்னது உள்ளே வந்து உக்காந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, சப்ளையர் இன்னும் காணமே. வராயா? ஆமாம், சாப்பிட என்ன இருக்குது? ஏன் போர்டை பார்க்கலையா? பார்த்தம்பா. அப்போது ஆர்டர் பண்ணு. ஏப்பா 2 இட்லி, 3 வகை சட்னி, புரியுதா? அப்புறம் இட்லி பூவாகவே இருக்கணும், புரியுதா? போய் கொண்டா. சட்னியை கொண்டாந்து வைக்கிறான். ஏப்பா என்னது? இதுதான் வித்தியாசம். அப்படியா? சட்னியை வச்சுட்டு அப்புறம் இட்லி கொண்டு வருவீங்க போல இருக்குது. சரி, போய் இட்லியை கொண்டாங்க. என்னது ஒரு பிளேட்டில் 2 மல்லிகைப்பூ வச்சு கொண்டாந்து வைக்கிறியப்பா? நீ தானே இட்லி பூவாக இருக்கணும்னு, அதான் வித்தியாசமாக பூவை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இட்லி சரிப்பட்டு வராது, தோசை ஆர்டர் பண்ணுவோம். ஏப்பா தோசை இருக்கா? மசால் தோசை, நெய் தோசை, ரவா தோசை, ஆனியன் தோசை, ஸ்பெஷல் தோசை, சாதா தோசை, கடைசியாக கல் தோசை. கல் தோசை சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. ஏப்பா கல் தோசை 2 கொண்டு வா போ. என்னது தோசை இவ்வளோண்டா இருக்குது, தோசைக்கு மேலே இவ்வளோ பெரிய கல்லா? ஏப்பா என்ன இது? இதுதான் வித்தியாசமான கல் தோசை. ஆஹா, இதை சாப்பிட்டா கல்லுக்கும் சேர்த்து பில்லை போடுவோம். வேணான்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போவோம். ஏப்பா பொங்கல் இருக்கா? 3 வாரம் கழிச்சு தான் பொங்கல் வரும். எனது 3 வாரமா? ஆமாம், இப்போ தானே மார்கழி பிறந்திருக்கு, அது முடிஞ்சால் தானே தை வரும். ஏப்பா நான் தைப்பொங்கலை சொல்லலப்பா, திங்கிற பொங்கலை சொன்னேன். நாங்கள் பொங்கலுக்கு தான் பொங்கல் போடுவோம். ஆஹா, ஏப்பா அப்போ தீபாவளிக்கு என்ன போடுவீங்க? வெடி போடுவோம். ஆஹா, வித்தியாசங்கிற பேரில் சாகடிக்கிறாங்களே ஐயா. சரிப்பா, பூரி மசாலா கொண்டு வா. ஆமாம், பூரிக்கு தொட்டுக்க சிக்கன் மசாலாவா, மட்டன் மசாலாவா, சென்னா மசாலாவா, இல்லை ஆச்சி மசாலாவா? ஆஹா, உருளைக்கிழங்கு மசாலாவை தவிர மற்ற எல்லா மசாலையும் சொல்கிறானேப்பா. கேட்டால் வித்தியாசம்பா. ஏப்பா டிஃபன் ஐட்டமே வேணாம், ஆமை வடை கொண்டு வா. நாங்கள் ஆமைக்கறியிலலாம் வடை பண்ணுறதில்ல. முடியல சாமி. சரிப்பா 2 மெதுவடை எடுத்துகிட்டு வா. மெதுவடை வர்றதுக்கு 4 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? ஏன்? கிச்சன்லேருந்து மெதுவாக தான் உன் டேபிளுக்கு வரும். முடிஞ்சுதுரா கதை சாமி. வித்தியாசங்கிறோம், ஆனால் ஒரு ஐட்டம் கூட சாப்பிட்ற மாதிரி இல்லையே ஐயா. சாப்பிடவே வேணாம். ஏப்பா ஒரு டீ கொண்டு வா. ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? எப்படியோ கொண்டு வாப்பா. சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா? நாட்டு சர்க்கரை போட்டு எடுத்துகிட்டு வாப்பா. உள்நாடா வெளிநாடா? ஆஹா, ஏப்பா எனக்கு எதுவுமே வேணாம், ஒரே டம்ளரு பச்சை தண்ணி கொடு. பச்சை தண்ணி எங்ககிட்ட கிடையாது. சரிப்பா கிளம்புறேன், ஆளை விடு. எங்கே கிளம்புற? இந்த பில்லு. என்னது பில்லா? ஏப்பா நான் தான் சாப்பிடவே இல்லையே, அதுக்கு எதுக்கு பில்லு? இப்போ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீல்ல, அதுக்கு தான் பில்லு. என்னது பேசுனதுக்கு பில்லா? ஆஹா, ரொம்பவே வித்தியாசமாக தான் ஏன் இருக்குது உங்கள் ஹோட்டலு. வாய் நிறைய சாப்பிட்லான்னு வந்தா வாய்க்கிலேயே பேசியே சாகடிச்சிட்டு அதுக்கு பில்லும் கொடுக்குறானே ஐயா. உண்மையிலேயே இது வித்தியாசமான ஹோட்டல் தான் ஐயா. பில்லில் எவ்வளோ போட்டிருக்கான்னு பார்ப்போம். 100 ரூபா? அத்தி, அதுக்கு ஜிஎஸ்டி வேறையா? இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.